நீ உன் மய ஒருத்தன் காரைக்குடியில் ஜெயிச்சு என்ன ஆகுது போகுதுன்னு நினைக்கிறியா? உள்ள அனுப்பு, என்ன ஆகுதுன்னு பாரு. அனுப்பு எல்லாம் இப்படி தாளோட வருவான். தாளோட உன் மகன் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் மனதோட போவேன். இந்த எங்க காரைக்குடியிலே சொந்த ஊர்ல உனக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல, எழுதி வச்சு படிப்பான். மக்களின் பிரச்சனையை தாளில் இருந்து பேசுகிறவன்ல தலைவன், தன் தலையில் இருந்து பேசணும். நீ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சிய விரும்பல, ஒழிக்க நினைக்கிற, ஆனா முடியாதுன்னு நினைக்கிற. சீமான் ஓட்டு போட்டு ஜெயிப்பாப்லையா? போடு, நான் தான் ஜெயிப்பேன். போடு, நான் தான் ஜெயிப்பேன். இந்த டிஎம்கேக்கார மாதிரி பேசாத. சீமானுக்கு போட்டா பிஜி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜி வந்துடும். இல்ல பைத்தியக்காரா, என் வீட்டில் விளக்கு சுவிட்ச போட்டா என் வீட்டில் தான்டா லைட் எரியும். எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். எனக்கு போட்டா அப்படிதான் பிஜேபி வரும். இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம் தெரியுது. காங்கிரஸை ஒழிக்கிற வேலையை நம்ம யாரும் பார்க்க வேண்டியதில்லை. அருமை சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து பாப்புடா. நம்ம 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 வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா நம்ம வென்றே ஆகணும். வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் எழுந்தாகணும். எப்படி? வெட்டி விட்ட வேரில் இருந்து மொத்தமாக துளிக்கும்ல, அப்படி வீழ்த்தப்பட்ட ஒரு தேசிய இனம் மொத்தமாக எழணும். இதை விட்டா வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் இல்லை, மகத்தான மாறுதலுக்கான தேர்தல்.